ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நெஞ்ச வேண்டும். குருவே தெய்வம், தெய்வமே குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு மந்திரம் செப்பல், தெளிவு குருவின் திருவுருவத்தை சிந்தித்தல் தானே என்றார் திருமூலர். நாம் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குருபிரான் அவர்களின் குருவர்களுடனும் அன்னை ஆதி பராசக்தியின் திருவர்களுடனும் மகாராஷ்டிரா மாநிலத்திலே பூனா மாவட்டத்தில் அன்னை ஆதி பராசக்தியின் பேரர்களோடு அருள்திரு அடிகளார் அவர்களின் குருவர்களோடு இன்றைய தினம் மாபெரும் கலச விளக்கு வேள்வி பூஜை. மண் வளம் செழிக்க, மழை வளம் சிறைக்க, இயற்கை வளம் தெரிந்து நாட்டில் தீவிரவாதம் இருந்து மக்கள் ஜாதி வேதமற்ற சமத்துவ இயக்கத்தில் வாழ வேண்டி இந்த கலச விளக்கு வேள்வி பூஜை தேவர்கள் புடைசூழ, தெய்வங்கள் அணிவகுக்க மாபெரும் வேள்வி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதை தொடர்ந்து நாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கஞ்சி கலைய ஊர்வலம், அதாவது பாத்திரங்களிலே பிரம்ம பாத்திரம் என்று சொல்வார்கள். பிரம்மனால் உருவாக்கப்பட்ட உடல் நம்முடைய உடல். இந்த உடலிலே பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்ட நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்ட மண் கடையத்திலே அரிசியை நொய்யாக்கி அவற்றை கஞ்சாக காய்ச்சி உப்பிட்டு உள்ளம்போடு அம்மாவிற்கு உச்சல் தலையில் வைத்து ஓம் சக்தி பராசக்தி என்ற மந்திர கோஷம் முழங்க இந்த கஞ்சியை நாம் சுமந்து வருகின்ற பொழுது 7 ஜென்மத்திற்கு கஞ்சிக்கு பஞ்சமில்லாமல் நீ வாழ்விடா மகனேன்னு அம்மா சொல்லியிருக்கிறார். கஞ்சிக்கு கெஞ்சாம இருக்கணும்னா ஆடிப்பூர கஞ்சியை சுமந்து வா. ஏன் அந்த ஆடிப்பூர கஞ்சி ஒரு எவசில் ஒரு பாத்திரத்திலேயோ அல்ல வெங்கலத்து பாத்திரத்திலேயோ வசதி படைத்தவர்கள் வெள்ளி பாத்திரத்திலேயோ கொண்டு வரலாம். ஏன் அம்மா இந்த மண் கலையம் கொடுத்தா? நம்முடைய உடல் காயமே இது பொய்யடா, சிவ காற்றடைத்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா என்றார் ஒரு அன்பர். மண்ணு பாண்டம் போன்ற நம் உடம்பு கூட்டுக்குள்ளே அன்னையின் பெருங்கருணையால் அளப்பெரிய ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மா நம் உடலில் இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு பதவி, பட்டம், வீடு, வாடி, மனைவி, மக்கள் எல்லாம் மதிப்போம். இந்த உடம்புல இருந்து உயிர் போய்விட்டால் ஊரினை கூட்டி உறக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்ற பெயரிட்டு சூறையான் காட்டினை கொண்டு போய் சுட்டு நீரினில் மூழ்கி நினைப்பை ஓய்ந்தார்கள் என்பார்கள். நம்முடைய ஆன்மா இருக்கும் பொழுது இந்த உச்ச தலையில கஞ்சி ஏன் சுமந்து வரணும்னு சொன்னா, இந்த உச்சியில தான் ஒரு தாயின் வயிற்றிலே குழந்தை 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 4ஆம் மாதம், 5ஆம் மாதம் என கை, காலு, கண்ணு, காது, மூக்குன்னு மெழுகு பொம்மை மாதிரி ஒரு குழந்தை உருவாகுமா. அந்த குழந்தைக்கு ஆன்மா 5வது மாதத்துல தாய்க்கு ஆழ்ந்த நித்திரை, இரவுலையோ பகல்லையோ விடிய காலத்திலயோ நடு நீச்சியிலையோ எந்த நேரத்திலயோ ஆன்மா அப்படி சுத்திக்கிட்டு வருமா. இந்த தாயினுடைய கர்ப்பப்பை அப்பொழுது இயங்குமா. எந்த ஆன்மா இந்த வயிற்றிலே வரணும்னு அப்பதான் அம்மா பூர்வ ஜென்ம கணக்க வைத்து அந்த ஆன்மாவுடைய கணக்கு, இந்த தாயினுடைய கணக்கு, டெபிட், கிரெடிட், 10 வரவு என்று 2ஐயும் டேலி பண்ணி இந்த ஆன்மாவை உச்சியில கொண்டாந்து அம்மா விடுவாளாம். அதுக்குதான் வயசுல பெரியவங்க அடே அவளை தூங்குறவளை எழுப்பாதடா, இந்த 5வது மாசம் எழுப்ப கூடாதுடான்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த நேரம் இந்த ஆன்மா எந்த நேரத்துல வந்து இறங்கணும்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆன்மா இந்த உச்சியில தான் இறங்கி குழந்தைக்கு உயிரை கொடுக்குதான். 2வது உச்சி மோந்து ஒரு தாய் வந்து குழந்தை எதுவும் பண்ணுவா. பாத்தீங்கன்னா குழந்தை வயிற்றுல குழந்தை அப்படியே அந்த நம்மளுடைய தலை பாகம் ஓபனா தான் இருக்கும். இந்த 5வது மாசத்துக்கு அப்புறம் தான் தலையானது ஹெல்மெட் போட்ட மாதிரி மூடிக்கும். அதுதான் குழந்தைங்க பிறந்த உடனே தொட்டு பார்த்தா இலவ மத்தி மாதிரி இருக்கும் அந்த தலை, அப்பதான் அது மூடும்.
அப்படிப்பட்ட சூட்சம் இந்த உச்சியில் இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய பாதத்திலிருந்து நடு முதுகு தண்டுவள வழியாக குண்டலி என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி இந்த உச்சியில வந்து நிலை கொள்ளுமா. அடுத்து 1000 தாமரை மலர்கள் என்று சொல்லக்கூடிய சகசார சக்கரம், இந்த 6வது சக்கரம் இந்த உச்சந்தலையில தான் அப்படி சொல்லுமா. இத வந்து தட்டிக்க சீமாடு கோழி வச்சு ஏதோ தயிர் கூடைய தலையில வச்ச மாதிரி அப்படியே ஒய்யாரமா நடந்துக்குன்னு எங்கா நல்லாகிறியா ஊருகதை உலகத்துக்காக பேச்சுன்னு வருவாங்க. எவ்வளவு சூட்சமா இந்த உச்சியில் இருக்கு பாருங்க. இரண்டாவது, இந்த கலையம் பிரம்ம பாத்திரம், அதாவது அட்சய பாத்திரம், அமுத சுரபி, காமதேனு, கற்பகத்தரு உள்ளடக்கிய